ஏறுமையில் ஏறிவிலை யாடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கல்வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுக மான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசல பெருமானே. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம். எப்படி இந்த மாதத்துல வைகாசி விசாகம் நம்ம சிறப்பாக கொண்டாடினோமோ அதே போலவே நாளைய தினத்தையும் நாம் முருக வழிபாட்டிற்கு சிறப்பான சில விஷயங்களை செய்யணும். நாளைய தினம் 13/6/2026 சனிக்கிழமை, வைகாசி கிருத்திகை. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளை அதிகாலை 1:48 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை 12:15 மணி வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் 12:15 AM வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய பேர் மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. விரதம் இருக்கிறதுனா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. 7 மணிக்கு மேலே அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே முருகனை தரிசித்து விட்டு பால் பழம் சாப்பிட்டு அன்றைய தினத்தை விரதத்தை முடிச்சுப்பாங்க. காலையில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தலை குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். எப்படி மாதம் சஷ்டி விரதம் இருக்கிறோமோ அதே போல தான் இந்த கிருத்திகை விரதமும். நம்மளால் முடிந்த விரதத்தை முருகனை நினைத்து அந்த நாள் முழுக்க நம்முடைய உடல் பொருள் அனைத்தையும் முருகனிடம் ஒப்படைக்கும் பொழுது நாம் என்ன வேண்டுகிறோமோ அதனை முருக கடவுள் நிச்சயமாக விரைவில் நமக்கு நடத்தி கொடுப்பார். ஏன் இந்த கிருத்திகை வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் நெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றியவை சரவண பொய்கையில் விழுந்தன. விழுந்த அந்த தீப்பொறிகள், ஒவ்வொரு தீப்பொறிகளில் இருந்தும் ஒவ்வொரு குழந்தை தாமரை மலர் மேல அழகா மலர்ந்தன. அந்த 6 குழந்தைகளை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் இந்த கார்த்திகை விரதத்தை நம்ம நிறைய பேர் கடைபிடிக்கிறோம். ஏன்னா கார்த்திகை பெண்கள் முருகன் கிட்ட வைத்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எங்க நட்சத்திரம் வரும் பொழுது உன்னை வழிபாடு செய்கிறார்களோ அவங்க என்ன கேட்டாலும் நீ அவர்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிட்டாங்க. முருகனால அவரை வளர்த்த அந்த 6 பெண்களை எப்பொழுதும் மறக்க முடியாது. அதனால அவங்க சொன்னபடியே அவர் இன்றளவும் கார்த்திகை விரதம் இருந்து யாரெல்லாம் முருகனை வழிபாடு செய்கிறார்களோ அவங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அதிலும் நாளை சனிக்கிழமை, சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வரும். நிறைய பேருக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி அப்படின்னு பல சனியோட தசைகள் நடந்துட்டுருக்கும். அந்த பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கும் நாம் முருகனை தாராளமாக வழிபடலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீருவதற்கும் நம்ம நாளைய தினம் முருகனை வழிபாடு செய்யலாங்க. முருகனுடைய பிறப்பே தீமையை அழித்து நன்மையை இந்த உலகத்திற்கு தரணும். ஸோ அவருடைய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் தன் கையில் இருக்கக்கூடிய வேலால் ஒரு நிமிடம் போதாது அதனை அவர் அழிப்பதற்கு. இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நான் முருகனை தான் மலை போல நம்பி இருக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து நான் முருகனை தான் கும்பிடுறேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய சோதனை அவ்வளோ சோதனை. சாமியே கும்பிடாதவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் விழுந்து சாமி கும்பிடுறேன், எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். எவ்வளவுதான் பிரச்சனைகள் கொடுத்தாலும் கடைசியாக முருகன் உங்களை காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். உங்களுக்கு பல பிரச்சனைகளை அவர் கொடுப்பது உங்களை பக்குவப்படுத்துவதற்காக தான். உங்களுடைய கர்ம வினைகள், நாம் செய்த பாவங்கள் படிப்படியாக ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும் நாம் நம்முடைய பாவ கணக்கிலிருந்து விடுபடுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம புண்ணிய ஆத்மாக்களாக மாறுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கஷ்டம் வந்தால் கூட முருகன் என்னுடனே தான் இருப்பார், எனக்கு மனத்தெளிவை கொடுப்பார், அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு முருகன் மேலே நீங்கள் ஒரு துளி கூட சந்தேகப்படாமல் அவரை நீங்கள் சரணாகதி அடையுங்கள். நிச்சயமாக நல்லதே நமக்கு நடக்கும். நாளைக்கு இந்த வெற்றிலை தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா நாளைக்கு அதிகாலை 1:48
இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எந்த நேரத்தில் பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்திலே கூட நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். எப்பொழுதும் போல் நம்ம வெற்றிலை தீபத்தை இந்த முறை ஏற்ற போவது கிடையாது. இதனோட ஒரு சிறப்பான பொருளை நாம் சேர்க்க போகிறோம். அந்த ஒரு பொருளை சேர்ப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் இல்லாத பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் போகிறதுக்கு இதில் உப்பு கொஞ்சம் வைக்கணும். உப்பு, மஞ்சள், குங்குமம் வச்சு ஏற்றுவது ஒரு முறை. மற்றொரு முறை என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு அவசியம் இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றிவிட்டு மறுநாள் நீங்கள் அதனை பயன்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் வெற்றிலை தீபம் நாங்கள் கோவிலில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கோவிலில் ஏற்றுவதை காட்டிலும் நம்முடைய வீடுகளில் ஏற்றுவது தான் நல்லது. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி. நீங்கள் வீட்டில் செஞ்சதாகவும் இருக்கலாம், அல்லது கடையில் இருக்கக்கூடிய சுக்கு பொடியையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம விளக்கில் போட்டு ஏற்றுவாங்க சில பேர். ஆனால் நம்ம நாளைக்கு விளக்குலலாம் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒரு சின்ன சிட்டிகை தான் நம்ம வைக்க போகிறோம். இதை நீங்கள் வச்சுட்டு அதற்கு முன்பு இந்த விளக்குக்கு முன்பே அமர்ந்து நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க மிக சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக சேர்த்து இந்த வேண்டுதலை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த தீபமானது எரியலாம். ஏன் வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு எரியும் பொழுது அதனுடைய சூடு கீழே இருக்கக்கூடிய வெற்றிலையில் படும். ஸோ அந்த வெற்றிலையிலிருந்து ஒரு விதமான வாசனை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வாசனையை நாம் நுகரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல மனத்தெளிவை அது தரும். சரிங்களா? இது வெற்றிலை எப்படி நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குதோ, நம்முடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய சக்தியும் இந்த வெற்றிலைக்கு இருக்குது. அந்த சூடு பட ஏற ஏற தான் அதை நம்ம அருகில் அமர்ந்தால்தான் அதனை நாம் சுவாசிக்க முடியும். நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம்னா அது நமக்கு அந்த முழு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. இந்த சுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். இந்த சுக்கை பற்றி பல பதிவுகள் நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மேற்கொண்டு நான் அதை பேசலை. நீங்கள் இந்த சுக்கை ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகோ இந்த விளக்கெல்லாம் குளிர் வச்சதுக்கப்புறம் பூக்களாலே இந்த விளக்கை நீங்கள் குளிர்விக்கலாம். அல்லது மறுநாளோ இந்த சுக்கை நீங்கள் எடுத்து அதை நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கலாம். இல்லை நீங்கள் சுக்கு காஃபி போடுறீங்கன்னா நீங்கள் அதுலேயும் போட்டு குடிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். ஆனால் நம்ம அதை நம்ம உடம்புக்குள்ளார அந்த சுக்கு ஆனது போகணும். அதை மட்டும் நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே கூட எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.